இப்லீஸ் 2 சத்தியம் பண்றான். 2 சத்தியமும் வானத்திலே நடக்கிறது. ஃபபிஇஸ்ஸத்திக் இதான் முதல் சத்தியம். உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, யா அல்லாஹ் லஉக்தியன்னஹும் அஜ்மஈன். நான் அத்தனை பேரையும் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். உன்னுடைய களப்பற்ற கொஞ்சம் அடியார்களை தவிர மெஜாரிட்டியை பூரா வழிகெடுத்துருவேன். இந்த லஉக்தியன்னஹும் நான் வழிகெடுப்பேன். அந்த உக்தியன்னஹும்ங்கிற வார்த்தைக்கு என்ன தப்சீர்னு பார்த்தா, தப்சீர்கள்ல இந்த வார்த்தை எழுதுறாங்க, லஉஸய்யினன்ன லஹும் ஷஹவாத்திஹிம். மனோ இச்சையை பூரா, பாவத்தை பூரா நான் அழகாக்கி காட்டுவேன். இது ஒண்ணு. லஉக்தியன்னஹும்க்கு இன்னொன்னு அர்த்தம், அவங்களுக்கு வசுவசாவை போடுவேன், சந்தேகத்தை போடுவேன். மார்க்கம் குறித்து, அல்லாஹ் குறித்து, மறுமை குறித்து, மன்னரை குறித்து நான் உள்ளத்துல சந்தேகத்தை போடுவேன். அப்ப இந்த ரெண்டும் அல்லாஹ்விடத்துல செய்து கொண்ட சத்தியம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மனிதனுடைய இரத்த நாளமெல்லாம் அவன் ஓடுகிறான், அவன் இருக்கிறான் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளை ஈஸியா ஏமாத்திடுவான். என்ன காரணம் தெரியுமா? நாம அவனை பார்க்க முடியறது இல்ல, அவன் நம்மளை பார்க்கறான். அல்லாஹ் நம்மை கூப்பிட்டு சொல்லுகிறான், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும். அவன் உங்களை கெடுத்துற வேண்டாம், உங்களை ஃபித்னாவில் ஆழ்த்தி விட வேண்டாம். என்ன கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி. சொர்க்கத்திலிருந்து அம்மா அத்தாவை வெளியே கொண்டு வந்தது அவன் தான், பெற்றோரை. என்சிழு அன்ஹுமா லிபாசகுமா, ஆடைகளை உறிஞ்சது அவன் தான். யுரியகுமா மின் சௌஆத்திஹிமா, மறைவிடம் தெரிவதற்காக. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? இந்த மண்ணில் இப்லீஸ் செஞ்ச முதல் வேலையே என்ன தெரியுமா? ட்ரெஸ்ஸை கழட்டுறது தான், ட்ரெஸ்ஸை குறைக்கிறது தான், ட்ரெஸ்ஸை ஆபாசப்படுத்துறது தான். நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடை குறைப்பு எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கே இப்லீஸ் சத்தியத்திலே ஜெயிக்கிறான் என்று பொருள். ஆடை எங்கெல்லாம் ஒழுங்காக மூடப்படுகிறதோ, பேணப்படுகிறதோ அங்கெல்லாம் சைத்தான் இப்லீஸ் தோற்று போகிறான் என்று பொருள்.